பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இல்லை, அவர் அந்த அமைச்சர் அந்த விஷயத்தை நான் குழந்தைக்காண்டி மருந்துக்காண்டி தான் நான் அதை ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேலே ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்குது. ஆட்சி ரீதியாக முதலமைச்சரே உத்தரவிட்டிருக்க மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். சார், அதுக்கப்புறம் கூட அவருடைய வீடு ஏதோ பாங்காங்கில் இருந்த மாதிரி, ஒரு கடல்லேருந்து அப்படியே இது ஒரு பீர் குடிச்சிட்டு வர்ற மாதிரி இதெல்லாம் கூட வந்தது. அவர் வைக்க சொல்ற விஷயம் தான், நான் ஒரு கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். அப்போ நீங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க சின்னத்துல போட்டியிட போறீங்க. நல்லா, இதுல ரொம்ப முக்கியம், அவர்கள் விசில் சின்னத்துல நிக்க போறதுல பம்பர சின்னத்துல தான் நிக்க போறாங்க. அதுக்காக நான் பிரச்சாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு? இதுல எப்படி குதிரை பெற? இன்றைக்கு திமுக ஒரு ஊழல் கட்சியா இருந்தது, ஊழல் ஆட்சி நடத்தினாங்க. ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த கட்சிக்கு எங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு அவர்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒரு கூட்டணியில இருந்து இன்னொரு கூட்டணிக்கு போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இல்ல, அவரு அந்த கட்சியினுடைய கொள்கை என்னவா இருக்குது பாத்தீங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி. ஒரு வரலாறையே உடைச்சி இன்னைக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுத்திருக்கிறாருல, இது ஒரு பெரிய ஜனநாயகம் தான். அதெல்லாம் மக்கள் தான் முடிவு எடுக்கணும். இந்த ஆட்சியினுடைய நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த மக்களுடைய இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடு எல்லாம் மக்கள் தான் ஒரு தீர்ப்பை வழங்குவாங்க. அந்த தீர்ப்புக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவ்வளவுதான். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் அமைச்சர் ஜவஹர் ரெட்டி அவங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேக்காவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கில்லி சரத் அவங்க இன்னைக்கு மனிதவளத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க. அவங்க ஒரு போதைப்பொருள் பயன்படுத்தின மாதிரியான ஒரு வீடியோ அது அவங்களோட இன்ஸ்டாகிராமில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. அது ஒரு தக் லைஃப்னு போட்டிருக்காங்க. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவர் அந்த அமைச்சர் அந்த விஷயத்தை நான் குழந்தைக்காண்டி மருந்துக்காண்டி தான் நான் அதை ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, பொய் இருக்குது, அவர் மேலே ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்குது. ஆட்சி ரீதியாக முதலமைச்சரே உத்தரவிட்டிருக்க மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அவருடைய ஒரு குழந்தைகள் மண்ணால மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு, அது குழந்தைங்களுக்காக கொடுக்கப்பட்ட மருந்து தான் அப்படின்ட்டு ஒரு டாக்டரும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நான் இதெல்லாம் ஆராய வேண்டும். ஏன்னா அப்படி அவர் மீது இந்த குற்றச்சாட்டு போதை மருந்து அவர் உபயோகப்படுத்தியிருந்தார்னா நிச்சயமாக அவர் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர். அதில் மாற்றுக்கிறது. இப்போ அது போதைப் பொருள் இல்லைன்னே பிரணவ் நான் ஒத்துக்கிறேன், போதைப் பொருளே கிடையாது. ஆனால் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-30 பேருக்கு மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டோரி போடுறாங்க. எத்தனை பேர் அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அவரோட ஃபாலோவர்ஸில் கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதில் ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துகிற மாதிரி தான் அந்த குழந்தையோடைய ஃபோனு கிருமிலாம் விட்டுருவோம். அவருடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போடுவோம், மாசா கெத்தா போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட எண்ணம் உள்ள ஒருத்தரை அமைச்சரை கொண்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் நிறைய வருது. இல்லை, நீங்கள் போதை மருந்து தான் அவர் உபயோகப்படுத்தினாருங்கிறதுக்கு உறுதித்தன்மை எதுவும் இல்லை. இப்போ ஒருத்தர் அடிமட்டத்திலேருந்து உயர்ந்து ஒரு அமைச்சர் ஆகணும்னா அவருக்கு எதிராளிகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாவாங்க. அவரை பிடிக்காதவர்கள் நிச்சயமா அவர்கள் கூட அதை மிஸ்யூஸ் பண்ணி அவர்களை நண்பராக கூட நினைச்சிருக்கலாம். நண்பர்கள் துரோகியார வரலாறுகள்னா நிறையவே இருக்குது. அது போன்ற ஒருவர் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தணும் அப்படின்னு அவர் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி போட்டிருக்கலாம். ஆனா நம்ம இந்த விஷயத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிறாம ஒருவர் மீது பழி சொல்றது, அபாண்டமா அவரை கொச்சைப்படுத்துவதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா தக் லைஃப்னு போட்டிருக்காரு. அதுல இப்ப இவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் மீடியாவில் பேச தக் லைஃப்னு போட்டிருக்காங்க. இது ஒரு கெத்து காட்டுறதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னதுலேருந்தே வச்சு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. இந்த எண்ணம் இருக்குல்ல, போதைப்பொருள் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு இதை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் அது தவறானதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சார், அதுக்கப்புறம் கூட அவருடைய வீடு ஏதோ பாங்காங்கில் இருந்த மாதிரி, ஒரு கடல்லேருந்து அப்படியே இது ஒரு பீர் குடிச்சிட்டு வர்ற மாதிரி இதெல்லாம் கூட வந்தது. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மது அருந்துவது சட்டத்துக்கு புறம்பானது இல்லை, சட்டப்படியான விஷயமா இருக்கு. ஆனா அது போதை மருந்தா, அது உண்மையான மாத்திரையா,
என்பதை வந்து கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து உளவுத்துறை மூலம் உத்தரவிட்டிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அதனால வந்து அதை தவிர்த்து வந்து நாம் அவர் போதை மருந்து தான் உபயோகிச்சாருன்ட்டு அவர் மீது வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர் எப்படியாவது பதவியிலிருந்து நீக்கணுங்கிற எண்ணம் எனக்கும் இல்லை, அதை போன்ற வந்து நல்லவர்களுக்கு இருக்காது. அப்படி அவர் செய்திருந்தார்னா நிச்சயமாக அவர் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர், பதவியில் மட்டும் நீக்கக்கூடாது, அவர் தண்டிக்கப்படாது. ஒரு பொது வெளியில், அது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து அவர் அருந்துறாருன்னா, இது செய்யறாருன்னா அது வந்து மகா குற்றம், அது அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அதுக்காக வந்து இப்பயே அது வந்து உறுதி, அவரு இல்லைங்கிறாரு, டாக்டர் இல்லைங்கிறாங்க, அதுக்கு பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க. இது வந்து 500 ரூபாய் வச்சுட்டு அதை இப்படிதான் உபயோகப்படுத்துவாங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுல உண்மைத்தன்மை நம்மளுக்கு தெரியாது. அவரும் மறுத்துட்டாரு, நான் என் மனைவி இருக்கும்போது நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த விஷயத்தையும் வந்து அறுதி உறுதியிட்டு இவர் மேல வந்து பழி சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதுல விருப்பம் இல்லை. நிச்சயமா சார், முதல்ல விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. முதல்வர் விசாரணை போய்கிட்டு இருக்குது. நிச்சயமா சார். இப்போ அடுத்து வைகோ அவர்கள் ஒரு 3 நாட்கள் முன்னாடி கொடுத்த ப்ரெஸ் மீட்ல அங்கே நடந்த மீட்டிங்ல கூட பார்த்தோம்னா 2 எம்எல்ஏக்கும் ரிசைன் பண்ண சொன்னாரு, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னாரு. இது எப்படி சார் குதிரை பேரை மில்லன்னு எடுத்துக்கிறது சார்? அதாவது நேத்திக்கு அதே வைகோ மறுத்திருக்காரு. நேத்திக்கு அதே நீங்க அப்படியே அந்த கருத்து தான் எடுத்துக்கிட்டீங்க, அழுத்தம் கொடுத்துருக்கலாம், மறுத்துக்கலாம். சரி, அப்படியே எடுத்தா கூட அவர் என்ன சொல்றாரு, அவரு வைகோ சொல்ற விஷயம் தான், நான் ஒரு கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். அப்ப கேட்பாங்க, நார்மலா வரும், எங்க கூட்டணியில இருந்து விலகினதுக்கு பிறகு உனக்கு இந்த 2 எம்எல்ஏக்களுக்கு என்ன கேடு வந்தது, ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போகணுமா போகக்கூடாது திமுக காரங்களே கேட்பாங்க, கேட்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவர் ஒரு எப்படி ஒரு மானஸ்தனா, இவர் பகுத்தறிவாளரா, அவர் என்ன சொல்றாரு, இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நம்ம கட்சி சார்பில் நம்ம சின்னத்தில் நின்று போட்டியிடுவோம் அப்படின்ட்டு ஒரு பதிய வைக்க சொல்றாரு அவங்ககிட்ட. இதே வந்து அவர் சொல்லியிருக்கலாம் முதலமைச்சர் கூட இந்த மாதிரி வந்து நாங்க வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு வர்றோம். அப்போ நீங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க சின்னத்துல போட்டியிட போறீங்க. நல்லா இதுல ரொம்ப முக்கியம், அவர்கள் வந்து விசில் சின்னத்துல நிக்க போறதில்ல, பம்பர சின்னத்துல தான் நிக்க போறாங்க. அதுக்காக நான் பிரச்சாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு? இதுல எப்படி குதிரை பேரமாகும் சார்? அந்த 2 தொகுதியிலும் இந்த மக்கள்லாம் இந்த 2 எம்எல்ஏ மூலியமா விஜய் சிஎம் ஆகணும் தான் வாக்களிச்சிருக்காங்க டிஎம்கேக்கு. அந்த 2 தொகுதியிலும் 2வது இடத்துல ஏடிஎம்கே வந்திருக்கு, 3வது இடத்துல விசில் டிவிகே வந்திருக்கு. பீப்புளோட மேண்டேட் அந்த 2 தொகுதியிலும் விஜய் அவங்க வரவான தானே இருக்கு. அது எப்படி ரிசைன் பண்ண சொல்றது கரெக்டா இருக்கும்? இல்ல சார், அந்த கூட்டணியிலிருந்து விலகினதுக்கு அப்புறம் இப்ப இருக்க அண்ணன் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தனி சின்னத்தில் போட்டியிட்டவர்கள். இப்ப இவங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டவங்க. ஒரு கூட்டணியிலிருந்து விலகும் போது இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கூட்டணியில இன்றைக்கு திமுக ஒரு ஊழல் கட்சியா இருந்தது, ஊழல் ஆட்சி நடத்தினாங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டு உரிமைக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த கட்சிக்கு எங்களுக்கு ஆதரவா செயல்பட அவர்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒரு கூட்டணியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்ப அவங்க உரிமை இருக்கும்போது கூட்டணியில விலகு வரும்போது இந்த 2 எம்எல்ஏக்கள் அந்த கட்சிக்காரங்க, எந்த கட்சிக்காரங்கன்னா மதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள், உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டா கூட மதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்துல அவங்களுக்காக தனி இடங்கள் ஒதுக்கப்படும். இப்போ இவர் இருக்காரு, மனிதநேய ஜனநாயக கட்சி கூட்டணி தமிழ் அன்சார் உதயசூரியன் போட்டிட்டாரு, ஜவாஹர்லா உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டாரு. ஆனால் அவர்களுக்கு முன் வரிசையில் தனி இருக்கைகள், அந்த அடிப்படையில் இவர்களுக்கும் தனி இருக்கைகள், மதிமுக உறுப்பினராக தான் அங்க செயல்படுவாங்க. அப்போ உதயசூரியன் சின்னத்துல நின்று மதிமுக உறுப்பினர் என்பதே அந்த கட்சிக்காரனும் விரும்ப மாட்டான். திமுக கட்சிக்காரங்களாம் நீ வந்து அந்த இப்ப அந்த கட்சிக்கு ஆளும் கட்சிக்கு தாவேக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இவர் எடுக்கிறத விரும்ப மாட்டாங்க. என்கிட்ட இருந்து எங்களுடைய தயவால வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை தவிர்க்க இருக்குதாண்டிதான் இவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி இருக்கலாம், தெரியல சொல்லி இருக்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் அப்படி உங்களுடைய எண்ணம் உங்களுடைய தன்மானத்துக்கு அது இழுக்கா இருக்குது, உங்களுடைய கொள்கை முடிவா இருந்துச்சுன்னா நீங்க ராஜினாமா செய்யுங்க, உங்க சின்னத்துல போட்டியிடுங்க. நான் தாவேக்கா சின்னமான விசில நிக்கணும்னு சொல்லல, உங்க சின்னத்துல போட்டியிடுங்க, நான் பிரச்சாரம் செய்யறேன்னு சொன்னதா அவர் சொன்னாரு. அப்படி சொன்னாலும் அது தவறு இல்லை. ஆனா அதே வைக்க மறுநாள் மறுத்துட்டாரு. இதுல எது உண்மை எது பொய் என்பது தெரியாது. 2வது வைக்க முழுமையாக எப்பயுமே உண்மையை பேச மாட்டார்.
அவர் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவார். நான் நீண்ட காலமான அரசியல்வாதி. அவர் சூழ்நிலை கருதி இப்படியும் மாத்தி பேசுவார், அப்படியும் மாத்தி பேசுவார். அவருடைய வார்த்தைகளை நம்பி நாம் எந்த விதி. ஆனால் முதலமைச்சர் சொன்னாருன்னு சொல்லும் போதுதான் இந்த கருத்தை நான் பதிய வைக்கிறேன். விஜய் அவர்கள் சொன்னார்னால் அவர் சின்னத்தில், விசில் சின்னத்தில் இல்ல பம்பர சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நீங்க விலகி நீங்க போட்டிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பிரச்சாரம் செய்யறேன்னு சொல்றேன். அதுல ஒன்றும் தப்பும் இல்லை. இப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வைகோ அவங்க பேசுவாங்கன்னு சொல்றீங்க. டி ராஜேந்திரன் கூட பழைய பிரஸ் மீட்ல வந்து வைகோ போற கூட நம்பி போகலாம், வைகோ நம்பி போக கூடாது அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி நம்பகத்தன்மை குறைவா இருக்கக்கூடிய வைகோ அவங்கள எதுக்காக தாவேக்கா கூட்டணிக்கு எடுத்துட்டு வரணும்? 2 MLAக்கள் வரலான்னு சொல்லிட்டாங்க, ரிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற வேலையில எதுக்காக கூட்டணி கொண்டு வரணும்? இல்ல, ஒரு கட்சி தன்னுடைய கூட்டணிக்கு வருதுங்கிறதுனா அதை ஏன் வர்றாங்கன்ட்டு கேட்கறது ஒரு ஜனநாயக பண்பு இல்லை. இப்ப திமுக கூட்டணியில திமுகவுக்கு எதிரான மனநிலை இருந்த கூட என்னை எவ்வளவோ மோசமாக தாக்குதல் நடத்தினாங்க பிரேமலதா விஜயகாந்த். ஏன் அவரு சேர்த்துக்கிட்டாரு? தேர்தலுக்காக அவங்க கட்சியினுடைய தொண்டர்கள் ஓட்டு, மக்கள் அவர்களுடைய அனுதாபிகள் ஓட்டு கிடைக்கும் என்பதற்காக தான். அரசியல் களமே ஓட்டை முன்னிறுத்தி தான் இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு 1000 ஓட்டுகள், சில லட்சம் ஓட்டுகள் இருக்கும். அந்த ஓட்டுக்களை ஒருங்கிணைத்து வெற்றி பெறணும் என்ற அடிப்படையில் இவர்களும் அதே சாணக்கியத்தனத்தை பின்பற்றாங்க. இவர்கள் தமிழக வெற்றி களத்தை பொறுத்த வரைக்கும் தூய சக்தின்னு சொன்னா எதுல தூய சக்தினா ஆட்சி அதிகாரத்தில் எந்த விதமான ஊழல் இல்லாமல் மக்களுக்கான சேவை செய்வதே எங்களுடைய நோக்கம் என்ற அடிப்படையில் வந்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் சேர்ப்பது, அங்கிருந்து எம்எல்ஏக்கள் இங்கிருந்து வரும்போது அதை சேர்த்துக் கொள்வதெல்லாம் இது அரசியல் ஏற்கனவே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் கடந்த காலம் திமுக எத்தனையோ பேர் சேர்க்கலாம். அதிமுக போன 9 பேர் இந்த கடந்த திமுக ஆட்சியில அமைச்சர்களா இருந்தாங்க. ஏன் இதுக்கு முன்னாடியே கண்ணப்பன் அவர் அதிமுக விலகி திமுக சேர்ந்தாரு, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாரு. அதுக்கப்புறம் அதே தொகுதியில நிக்க வச்சுட்டு உதயசூரியன் சேர்ந்து நிக்க வச்சாங்க திமுக. அதே போலதான் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அதே தொகுதியிலேயே ராஜினாமா பண்ண வச்சுட்டு அதே தொகுதியில மீண்டும் வேறொரு சின்னத்தில் நிக்க வச்சு திமுக வெற்றி பெற வச்சிருக்குது. இந்த வரலாறுகள்லாம் இருக்குது. அப்போ இந்த வரலாறுகள் அரசியல் களத்துக்கு இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடியதா, ஏதோ தாவேக்கா மட்டும்தான் பண்ற மாதிரி நினைக்க கூடாது. இல்ல, தாவேக்கா ஒரு மாற்று அரசியல் சொல்றாங்கல்ல, மாற்று அரசியல் சொல்லிட்டு திமுக அதிமுக சேரதையே செய்யறாங்கன்றப்ப மாற்று சக்தி எங்க பாரு? இல்ல, மாற்று அரசியல்னா நீங்க அரசியல் களத்திலேயே நீங்க ஒரு குள்ள நெறியினுடைய குணம் எதிராளிக்கு இருக்கும் போது அதனுடைய அந்த தந்திரம் இவர்களுக்கு இல்லாட்டினா இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது, இவர்கள் கட்சியை நடத்த முடியாது. ஏன்னால் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் அரசியலில் கொட்டை போட்டவங்க. அவர்களுக்கு எப்படி எல்லாம் ஒருவரை எதிர்த்து வீழ்த்தணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வீழ்த்துவதற்கு இவர்கள் சமபலத்தோட இவர்கள் இருக்கணும், அதை சரியான முறையில கையிடணும். ராஜதந்திரம் மட்டும் இல்ல, சாணக்கியத்தனம் மட்டும் இல்ல, அதாவது குள்ளநெறியினுடைய புத்தியும் கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் தான் மத்தவங்களுக்கு குழி தோண்டி படுறது பறிக்கிறது இல்ல, ஆனால் மத்தவங்க தோன்ற குழியில நாம விழுவாம காப்பாத்திக்கிறதுக்கு அந்த குணமும் இருக்கணும் தான் என்னுடைய கருத்து. அதனால அவங்களுடைய நிலைப்பாட்டுல எந்த தவறும் இருக்கிறதா நான் பார்க்கல. நிச்சயமா சார். இப்ப மக்கள் 2026 தேர்தலில் 1,75,00,000 மக்கள் விஜய் அவர்கள் தனிச்சு போட்டிடுறாங்க, நல்லா தைரியமா தனிச்சு போட்டிடுறாங்க, இந்த இரு ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துலையும் அப்படி சொல்லி வாக்களிச்சிருக்காங்க. 24 மாநாட்டிலேயே முதல் மாநாட்டிலேயே அவர் கூட்டணி கட்சிகள் வலிச்சாங்க. ஆனா 27 எலெக்ஷன்ல தனிச்சு போட்டிட்டாங்க, அதுக்காக மக்கள் வாக்களிச்சாங்க. இப்ப திமுக கூட்டில இருந்து எல்லா கட்சியும் இப்ப எடுத்துட்டாங்க, எம்எல்ஏவே இல்லாம வர வைகோ அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க, மீதி யாரெல்லாம் வராங்களோ எடுத்துக்கிற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்ப 2வது முறை 2029 இருக்கட்டும் 31 இருக்கட்டும் இந்த மாதிரி அலை அடிக்காது, கூட்டணி கட்சிகளை வச்சுதான் இதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு விஜய் முடிவு எடுத்துட்டாரா? இல்ல, இப்போ திமுக 27 எடுத்துப்போம். இல்ல, ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையே கூட்டணி ஆட்சி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. என் கூட கூட்டணி சேர வாங்கன்ட்டு பல பேரை கூப்பிட்டாங்க. ஆனா இப்போ போன கூட்டணி கட்சிகள்னா முன்னாடி போகல, அப்பவே போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட்டும் கிடைச்சிருக்கும், ஆட்சி அதிகாரத்தில் கிடைக்கும், அதிகமான எம்எல்ஏக்கள் வந்திருப்பாங்க. இப்போ போனாங்கன்னா ஏன் போனாங்கன்னு பார்க்கணும். திமுக கூட்டணியில இருந்து போயிட்டாங்கன்னா ஏன் போனாங்க? இன்றைக்கு கூட காதர் மொய்தீன் பேட்டி கொடுத்திருக்கிறார், தெளிவா சொல்லியிருக்கிறார் ஒரு தொலைக்காட்சியில. என்னிடமே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாம் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க போறோம், அதற்கு கூட்டணி கட்சி உங்களுடைய ஆதரவு தேவை. ஏன்னா திமுக அண்ணா திமுக மட்டும் சேர்ந்தால் கூட அந்த 118 கிடைக்கல.
அப்போ விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் இவர்கள் எல்லா ஆதரவும் தேவைப்படும் பொழுது தேவைப்பட்டா அப்போ ஒண்ணு கொடுத்தாங்கன்னா இந்த 2 கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்போ இவர் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்படி ஒத்துக்குருவாங்க? அதனுடைய பின்னாடி இருந்து செயல்பட்டது யாருன்னா பிஜேபின்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு காதர் மொய்தீன் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அந்த கட்சிகள் எப்படி ஒத்துக்குறாங்க? அப்போ நீங்க இவ்வளவு மோசமான அரசியலை கொண்டு போகும்போது இனிமேல் உங்ககிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தான் போறாங்க. அவங்க ஏதோ ஒரு அமைச்சர் பதவிக்கோ இல்ல ஏதோ பதவி சம்பாதிக்கிறதுக்காக போல. அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு திமுகவும் அண்ணா திமுகவும் இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்காக மறைமுக வேலையில் ஈடுபட்டாங்க. அதனால இதுக்காண்டிதான் நாங்கள் ஒரு ஜனநாயகத்தில் பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அதில் பிஜேபி என்கின்ற ஒரு பங்கு பெருசா இருந்தது. பிஜேபி தவிர்த்து ஒரு ஆட்சி இருக்கணும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா, முஸ்லிம் லீக் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு வைகோ வந்திருக்கிறாரு, நாளைக்கு இன்னொரு கட்சியும் வரும். இப்ப இதெல்லாம் தேர்தல் கூட்டணியா, ஆட்சிக்கான கூட்டணியா, இல்ல தேர்தல் கூட்டணியா? மற்றவர்கள் எல்லாம் விசிகாவை தவிர்த்து மத்தவங்க எல்லாமே திமுக கூட்டணியில இருந்து விலகிட்டேன்னு சொன்னாங்க. விசிகா விலக போறாரு. சிபிஎம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சிபிஎம் அவங்க இல்ல சார், நீங்க என்னன்னா இது தேர்தலுக்கான கூட்டணி தான். அது அடிப்படையில் தான். இப்ப நாளைக்கு 1ஆம் தேதி தாவேகானுடைய கட்சி சார்பில் கூட்டணி கட்சிகளினுடைய ஒரு கலந்துரையாடல் ஒன்று நாளைக்கு நடக்குது. அதுல விசிகா, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் யார் யாரெல்லாம் அவங்க கூப்பிடுறாங்களோ போறாங்களோ அதுல எல்லாம் கூட்டணி கட்சிகளா தான் எடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதுக்காக வேலைகளை செஞ்சிருக்காங்க. இவர்கள் எல்லாம் கூட்டணி கட்சியா தான் போறாங்க. இந்த தேர்தலில் இன்னும் சொல்ல போனால் தேமுதிக கூட போனாலும் போயிடும் போல இருக்குது. திமுக தனிச்சு விடப்பட்டிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா பெரியண்ணன் மனப்பான்மை அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். தான் வச்சதுதான் சட்டம்ங்கிற எடப்பாடியார் போலே அவங்களுக்கு ஒரு அகங்காரம். அந்த மாதிரி அதே நிலைப்பாட்டுல கூட்டணி கட்சிகளையும் அடிமைகளாக வச்சிருந்தாங்க. அது தொடரும் நினைச்சாங்க. ஆனா காலப்போக்கில் அது ஜனநாயகம் அல்ல, இந்த சூழ்நிலை தவறு என்பதை இன்னைக்கு உணர்றாங்களா இல்லையான்னு தெரியல. அதை உணர்த்தி இருக்குது காலம் அவர்களுக்கு. நிச்சயமா சார். சார் இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, தினமலர்ல 14 தொகுதி வரைக்கும் விஜய் அவர்கள் இடைத்தேர்தல் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அவருக்கு தேவை ஒரு இன்னும் 11 தொகுதி கிட்ட தேவை, மெஜாரிட்டி கூட ஒரு சேஃபா ஒரு 2 தொகுதி ஜாஸ்தியாக தேவைப்படுது. ஒரு 18 தொகுதிக்கு ஒரு 17 தொகுதிக்கு கூட்டணி அதை இடைத்தேர்தல் வரப்போகுதுன்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிளானிங் பண்றாங்களா? இல்ல, இன்னொரு 11 தொகுதி வெற்றி பெற்றால் மெஜாரிட்டிக்கு வந்துருவாங்க. 107 இப்ப இருக்குது, 107 இருக்குது. ஆனா ஒரு ஆளுங்கட்சி தனக்கு எந்த விதமான மிரட்டலும் இல்லாம மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. 5 வருஷம் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கணும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் நீக்கணும், இந்த ஆட்சியில மக்களுக்கு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு கடன்களை எல்லாம் குறைச்சு தமிழ்நாட்டு ஏழைகளுக்கான மக்களுக்கான திட்டங்களை கொடுத்துட்டு போகணுங்கிற எண்ணத்துல இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கணுங்கிறதுக்காண்டி முயற்சி எடுப்பதில் எந்த தவறும் இல்லை. அவர்கள் யாரையும் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு ராஜினாமா பண்ணுன்னு சொல்ல போறதில்ல. அவர்களே விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணும்போது அதை பயன்படுத்திக் கொள்வதில் எந்த தப்பும் இல்லை. என்ன தப்பு இருக்குது சார்? இப்போ ஆனால் விராலிமலையாக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், 2 இடத்துல விஜயபாஸ்கர் இருக்காங்க. எம் விஜயபாஸ்கர், MR சி விஜயபாஸ்கர் அப்படி இருக்காங்க. 2 இடத்துலையுமே கரூர்லையும் சரி விராலிமலையிலையும் விஜய் அவர்கள் சிஎம் ஆக வேணாம் தான் வாக்களிச்சிருக்காங்க. 60,000 வாக்குகள் வித்தியாசத்துல 40,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அங்கேயும் கூட பார்த்தோம்னா கரூர்ல விஜய் அவர்கள் சிஎம் ஆக வேணாம் தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கரூர்ல கூட அவருக்கு அந்த அனுபவம் இல்லை. ஸோ இந்த 2 இடத்துலையும் ராஜினாமா பண்ண வைக்கிறது எப்படி சார்? இல்ல, நீங்க இது நீங்க தவறாவே கேள்வி கேட்டுருக்கிறீங்க. எப்படின்னா இவர் தான் அவர்களை நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி சொல்றது அவங்க தாவே ஜாயின் பண்ணா ஏத்துக்க மாட்டாங்களா? வந்தா ஏத்துக்கிறாம இருக்க மாட்டாங்க சார். யாருமே ஜனநாயக ஏற்கனவே திமுக ஏத்துக்கிட்டாங்க, அண்ணா திமுகலயே ஏத்துக்கிட்டாங்க, அம்மாவே ஏத்துக்கிட்டாங்க, தேமுதிக 11 எம்எல்ஏக்கள் வந்தவங்களே ஏத்துக்கிட்டாங்க. அதுல பல பேருக்கு மீண்டும் சீட்டை கொடுத்தாங்க. அதனால ஏத்துக்கிறாருன்னா அது எப்படி சார்? அது வரும்போது அவங்களா விருப்பப்பட்டு வரும்போது அவங்கள ஏத்துக்கிறாங்க. அதுல எந்த தவறும் இல்லை. வேண்டும் இது அவங்க என்ன சொல்றாங்க, அதுல அதிமுக என்ற கட்சி இருக்குது,
அவர்கள் தனிப்பட்ட அவர்களுடைய செல்வாக்கும் இருக்கு. அவர்கள் என்ன சொல்றாங்க, என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்குல நான் வெற்றி பெற்றேன் அதிமுக இருந்தா கூட இன்றைக்கு அதிமுக போற போக்கு வந்து சரியில்லை. ஒரு தலைவன் மீது அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தேர்தல் தோல்விக்கு கூட வந்து எந்த விதமான விவாதமும் இல்லை. இரண்டாவது வந்து ஒரு பெரும்பான்மையா ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை தொங்கு சட்டமன்றம் கிடைச்ச பொழுது நீங்க உள்ளபடியே நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களுடைய எதிரி திமுக என்ற போது நீங்கள் இந்த தாவேக்காக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அமைச்சர்களில் இடம்பெறாம ஆதரவு கொடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சி, பிரச்சனை இல்லாத ஒரு ஆட்சி இருந்திருக்கும். இன்றைக்கு நீங்க அந்த அந்த நல்ல பேரும் இந்த கட்சிக்கு. ஆனா எடப்பாடி என்ன செஞ்சாரு, தான் தான் முதலமைச்சர் ஆகணும், மத்த யாருமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு திமுகவோட மறைமுகமாக ஒரு கள்ள உறவு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுட்டு போய் எங்க கொண்டு போய் பாண்டிச்சேரியில தலைமை கழக கட்சியினுடைய அலுவலகமான தலைமை அலுவலகத்துல கூப்பிட்டு பேசி இருந்தாருன்னா இந்த பிரச்சனை. நீங்க எல்லாம் போய் பாண்டிச்சேரியில போய் இருங்கன்னு சொல்லி பாண்டிச்சேரியில தங்க வச்சாரு, தங்க வச்சு பண்ணாரு. இது என்ன விதமான ஜனநாயகம்? இது எப்படிப்பட்ட சட்ட ரீதியான செல்லுபடியாகும்? முன்னாடியே கூவத்தூர்ல கொண்டு போய் வச்சு அடைச்சு வச்சுட்டு தான் இன்றைக்கு எம்எல்ஏக்களை 4.5 வருஷம் முதலமைச்சரா எடப்பாடியார் வந்தாரு. அதே நிலைமையை எடுக்கிறதுக்கு அவரு நிலைப்பாடு எடுக்கும் போது இவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, பெரும்பான்மை மக்கள் எங்களுக்கு 11 தொகுதிகள் மக்கள் கொடுக்கல, வர காலப்போக்கில் வருங்காலங்களில் நாங்கள் மக்களுக்கான திட்டங்களை நல்லபடியா செய்து நாங்கள் பெரும்பான்மையான ஆட்சியை கொடுப்பதற்கான நாங்கள் வழிவைப்போங்கிறாங்க. அதுல எந்த தவறும் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. சார், இப்போ நேற்றுக்கு மதிமுக சேர்ந்த வைகோ அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கறதா இருக்கட்டும், விஸ்வநாதன் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், மாணிக்கம் தொகுறவங்க எல்லாருமே திமுக கூட்டணி இருந்த கட்சிகள்லாம் எங்களுக்கு வந்து போக போக சீட்டுகள் வந்து கம்மி பண்ணிட்டே வராங்க, எங்களுக்கு முன்னாடி 6 கொடுத்தாங்க, இப்போ 4 கொடுத்தாங்க, 4மே சூரிய சின்னத்தில் தான் போட்டி போடணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இது எல்லாருமே தாவேக்காவை நோக்கி போயிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் மட்டும் 25 சீட் நீங்கள் வாங்கினீங்க, இந்தாங்க இந்த எலெக்ஷனில் 28, இந்தாங்க இந்த எலெக்ஷன் 35 அப்படின்னு நீங்கள் வளருங்கன்னு சொல்லி வளர விடுவாரா, இல்லை நான் தான் வளருவேன் திமுக மாதிரி செயல்படுவாரா? அது நமக்கு தெரியாது. இவர் எப்படி எடுத்து அதை அந்த கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறாரு, அந்த கட்சிகளை எப்படி பயன்படுத்துறாரு, அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான அங்கீகாரத்தை கொடுத்து வெற்றி பெற வைக்கிறாரு, அவரு என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. இல்ல இந்த கூட்டணி கட்சியெல்லாம் அங்க வளர முடியும்னு நினைக்கிறீங்களா, பார்கெயின் பண்ணி? இல்ல, அவரு கூட அந்த கட்சியினுடைய கொள்கை என்னவா இருக்குது பாத்தீங்களா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி. அப்படிங்கும்போது இன்றைக்கு ஒரு 50 வருட காலம் ஒரு வரலாற்றையே உடைச்சி இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுத்திருக்கிறாருல, இது ஒரு பெரிய ஜனநாயகம் தான், மாண்பு தானே. இது வந்து எதிர்த்து நின்றவர்கள் ஆதரவு கொடுத்தா கூட அவர்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்து அவர்களையும் வந்து ஆட்சிக்குள்ள சேர்த்திருக்கிறாருன்னா அது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கணும். அதுல வந்து எந்த தவறு இல்லை. அது எதிர்காலத்துல அவங்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்க, அவங்கள எவ்வளவு பேர் வெற்றி பெறாங்க, அதெல்லாம் மக்கள் தான் முடிவு எடுக்கணும். இந்த ஆட்சியினுடைய நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த மக்களுடைய இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடு எல்லாம் மக்கள் தான் வந்து ஒரு தீர்ப்பை வழங்குவாங்க. அந்த தீர்ப்புக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும்.